மந்திரத் தொப்பி ஒரு சமயம் குட்டி அரவிந்த் என்ற சிறுவன் ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் மலைப்பகுதிக்கு சென்றான். அங்கு ஒரு பழைய கிணறு இருந்தது. கிணற்றின் அருகே ஒரு புத்தகமும் அதற்கு மேலே ஒரு தொப்பியும் இருந்தன. அவன் அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தபோது அதில் சில மந்திர வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. தொப்பி மேல் உதிர்த்தால் உன் கனவுகள் நனவாகும் என்று அந்த புத்தகத்தில் இருந்தது. அரவிந்த் வியந்து அந்த தொப்பியை எடுத்து தன் தலையில் சூடியான். உடனே அது மந்திரத் தொப்பி என்பதை அவன் அறிந்து கொண்டான். என் முதல் ஆசை என்று அரவிந்தன் கூவி, நான் ஒரு பெரிய மலைராஜாவாக மாற வேண்டும். மார்கழி காற்று வீச அந்த தொப்பி மின்னியது. அதற்குப் பிறகு அரவிந்த் மலைகளின் நடுவே ஒரு அரச அரண்மனையில் இருந்தான். நகைகள், மாலைகள், படைத்தளங்கள் அனைத்தும் அவனுக்கு சொந்தமாகிவிட்டன. ஆனால் அதே நேரம் ஒரு பாம்பும் மந்திரத்தால் உயிர் பெற்று அவனை தாக்க முயன்றது. அரவிந்த் பயந்து, தொப்பியே நான் பழையதாயிருப்பேன் என்று கூவிவிட்டான். அந்த மந்திரத் தொப்பி அவனை மீண்டும் பழைய குட்டி அரவிந்தாக்கியது. அந்த நாள் முதல் அரவிந்த் கற்றுக்கொண்டான். மந்திரம் எளிதில் கிடைத்தாலும் அதில் சிக்கல்களும் இருக்கும்.